வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் உரையை முழுவதுமாக புறக்கணித்தார் ஆளுநர் ஆர் என் ரவி. 22ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் என சபாநாயகர் அறிவிப்பு. அரசியல் சட்ட நெறிமுறைகளை மீறி ஆளுநர் செயல்படுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஆளுநர் ஆர் என் ரவியின் மரபு மீறிய நடவடிக்கைக்கு வைகோ கடும் கண்டனம். விவசாயிகள் பேரணியாக வருவதை தடுக்கும் நடவடிக்கையில் டெல்லி காவல்துறை தீவிரம். மார்ச் 12 வரை 144 தடை உத்தரவிட்டு டெல்லி அரசு அதிரடி. ஆர் என் ரவி ஆளுநர் பதவிக்கு தகுதியானவர் அல்ல, துரை வைகோ விமர்சனம். விரிவான செய்திகள். 22ஆம் தேதி வரை சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. தமிழில் வணக்கம் சொல்லி தனது உரையை தொடங்கிய ஆளுநர் ஆர் என் ரவி சட்டப்பேரவை கூட்டத்தின் தொடக்கத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் பாட வேண்டும் என்ற தனது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி அரசின் உரையை முழுமையாக படிக்காமல் புறக்கணித்தார். பின்னர் உரையில் உள்ள பல அம்சங்களில் முரண்படுவதாக தெரிவித்த ஆளுநர் ஆர் என் ரவி 2 நிமிடங்களிலேயே தனது உரையை முடித்துக் கொண்டார். ஆளுநர் படிக்காத உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவும் முழுமையாக வாசித்தார். அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அயராத முயற்சியால் குறிப்பிடத்தக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு கண்டுள்ளதாக தெரிவித்தார். வலுவான பொருளாதாரம், சமூக நல்லிணக்கமுமே தமிழ்நாடு முதல் மாநிலமாக திகழ காரணம் என குறிப்பிட்ட அவர், கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் விளைவாக பேருந்துகளில் பெண்கள் பயணிப்பதில் இருந்து 65% உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் தமிழர்கள் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல என அவர் கூறினார். இதையடுத்து ஆளுநர் ஆர் என் ரவி வாசிக்காத உரையை சட்டப்பேரவை குறிப்பில் முழுவதுமாக பதிவிடவும் ஆளுநருக்கு எதிராகவும் அவை முன்னவர் துரைமுருகன் தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் ஆர் என் ரவி வெளிநடப்பு செய்தார். பின்னர் சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டு அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. அதில் வரும் 22ஆம் தேதி வரை சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் உரை மீதான விவாதம் நாளை முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 19ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு 22ஆம் தேதி வரை சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறும் என அவர் தெரிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு தமிழ்நாடு அரசின் உரையில் உண்மைக்கு புறம்பான எந்த கருத்துகளும் இல்லை என தெரிவித்தார். அதுக்கு முறையா போய் நானும் நம்ம செக்ரட்டரியும் போய் அவங்கள போய் வரவேற்கிறோம். பாருங்க, எழுதி கொடுக்கிற உரை அப்ரூவ் பண்ணி தான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதைத்தான் வாசிக்கிறாங்க. அதில் எந்த விதமான உண்மைக்கு புறம்பான எந்த செய்தியும் இல்லை. எந்த அரசையும் குறை கூறியும் அதில் எந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படலை. அப்படி நாகரிகமான உரையைத்தான் வாசிக்க சொல்லியிருக்கு. அவங்க அதில் ஒரு பகுதியை முதல்ல வாசித்துட்டு பிறகு கடைசி பக்கத்தை வாசித்து நிறுத்திட்டாங்க. பிரச்சனை இல்லை. அரசியல் சட்ட நெறிமுறைகளை மீறி ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ந்து செயல்பட்டு வருவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூட்டத்தொடர் தொடங்கிய போது சட்டப்பேரவையின் மரபுக்கு எதிராக தேசிய கீதத்தை தொடக்கத்திலேயே இசைக்க வேண்டும் என்ற காரணம் கூறி ஆளுநர் உரையை வாசிக்காமல் முழுமையாக புறக்கணித்து வெளியேறுவது கடும் கண்டனத்திற்கு உரியது என தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வு தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்தும், நிறைவடையும் போது நாட்டுப்பண் இசைக்கப்படுவதும் தான் தமிழக சட்டப்பேரவையின் மரபு என சுட்டிக்காட்டியுள்ள வைகோ, ஆளுநர் அதை மாற்றக் கோரியது திட்டமிட்ட சதி செயல் என குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் உரையை சட்டப்பேரவை தலைவர் வாசித்து அவை குறிப்பேட்டில் இடம்பெற செய்திருப்பதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள வைகோ, ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ச்சியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக அரசியல் சட்ட நெறிமுறைகளை மீறி தொடர்ந்து செயல்பட்டு வருவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆளுநர் ஆர் என் ரவியின் நடவடிக்கைக்கு திமுக அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி எம்எல்ஏக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆளுநர் ஆர் என் ரவி தனது உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கு ஆளும் திமுக கூட்டணி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல் இந்திய ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்தி உள்ளதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்கின்றார். அது மரபு எப்படிப்பட்ட மரபு என்பதை முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும், இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதுதான் நம்முடைய பழக்கம் என்கின்ற மரபு என்பதை கடந்த ஆண்டிலேயே நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநருடைய திருவிளையாடல்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக இன்று கவிழ்ந்திருக்கின்றன. இதையெல்லாம் இந்திய மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நிச்சயமாக
ஆளுநர்களுடைய நடவடிக்கைகள் வட மாநிலங்களிலேயும் இந்தியா கூட்டணிக்கு வலிமையை உருவாக்குகின்ற வண்ணம் இன்றைக்கு அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழக ஆளுநராக இருக்க RN ரவிக்கு தகுதியில்லை என்று காங்கிரஸ் MLA EVKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் எப்போதும் எந்த நிகழ்ச்சியிலும் தேசிய கீதம் என்பது நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் செய்வது வழக்கம். அது கூட தெரியாத ஒரு கவர்னர் தேசிய பாட வேண்டும் என்று சொல்வது அவருடைய அறியாமையை காட்டுகிறது. ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஜவாஹிருல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அண்டை மாநிலமான கேரளாவிலும் அதேபோல பஞ்சாபிலும் தெலுங்கானாவிலும் இன்னும் பல எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் நியமிக்கப்பட்ட ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு விரோதமாக செயல்பட்டு வருவது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும். சமீபத்தில் பிப்ரவரி 7 நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். அதுதான் இது போன்ற விஷயங்களுக்கு தீர்வாக அமையும். ஆளுநர் சட்டப்பேரவைக்கு வராமலேயே இருந்திருக்கலாம் என காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இன்று காலையில் சட்டப்பேரவையில் ஆளுநர் நடந்து கொண்ட விதம் ஜனநாயகத்திற்கு விரோதமானது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர் செயல்பட்டு இருக்கிறார். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி வன்மையாக ஆளுநரை கண்டிக்கிறது. அவர் வராமலே இருந்திருக்கலாம். அவரை ராஜ மரியாதையோடு காவல்துறை அணிவகுப்பு கொடுத்து பேரவை தலைவர் படைசூழ அழைத்து மரியாதை கொடுத்து அமர வைத்தார்கள். ஆனால் அந்த மரியாதையை ஆளுநர் காப்பாற்றிக் கொள்ளவில்லை. அந்த மாண்புக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார். இதை மீண்டும் ஒரு முறை வன்மையாக கண்டிக்கிறோம். அதேபோல் திருமாவளவன் மற்றும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சபாநாயகர் அப்பாவு அநாகரிகமான முறையில் ஆளுநரை தாக்கி பேசியதன் காரணமாகவே ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்ததாக ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் RN ரவி அரசின் உரையை முழுமையாக படிக்காமல் அவையில் இருந்து பாதியிலேயே வெளியேறியது சர்ச்சையை ஏற்படுத்திய சூழலில் சட்டப்பேரவையில் இருந்து தான் வெளியேறியது ஏன் என ஆளுநர் தற்போது விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசிடமிருந்து ஆளுநர் உரைக்கான அறிக்கையானது பிப்ரவரி 9 கிடைத்ததாக தெரிவித்துள்ளது. அரசின் உரை தவறானதாகவும் உண்மைக்கு புறம்பானதாகவும் இருந்ததாக தெரிவித்துள்ள ஆளுநர் தவறான தகவல்கள் இடம்பெற்றிருந்தால் அரசின் உரையை முழுமையாக வாசிக்கவில்லை என விளக்கம் அளித்துள்ளது. துவக்கத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் இசைப்பது தொடர்பாக முன்கூட்டியே அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக தெரிவித்த அவர் ஆளுநரின் அறிவுறுத்தலை தமிழ்நாடு அரசு நிராகரித்து விட்டதாக தெரிவித்தார். விவசாயிகள் போராட்டத்தை தடுக்கும் வகையில் மார்ச் 12 வரை டெல்லியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய்வதற்கான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் பேரணி நடத்த இருப்பதாக விவசாய சங்கங்கள் அறிவித்தன. இதனால் டெல்லி மாநில எல்லைகள் மூடப்பட்டுள்ளன. பல்வேறு தடுப்புகள் கொண்டு எல்லைகள் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளன. பேரணி நடைபெறும் நிலையில் அடுத்த மாதம் 12 வரை பொது இடங்களில் அதிகமானோர் கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி நகருக்குள் துப்பாக்கிகள், எரியக்கூடிய பொருட்கள், செங்கல், கற்கள், பெட்ரோல் கேன்கள் அல்லது சோடா பாட்டில் ஆகியவை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. டிராக்டர்கள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பெரும்பான்மையை நிரூபித்து வெற்றி பெற்றார். பீகார் மாநிலத்தில் கடந்த 2020 நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பாஜக நிதிஷ்குமாரின் JTU கட்சியை வென்று ஆட்சியை கைப்பற்றியது. முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் திடீரென பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டார். இதனையடுத்து நிதிஷ்குமாரின் JDU, காங்கிரஸ், RJD இடதுசாரிகள் இணைந்து புதிய கூட்டணி கட்சி அமைத்தது. இந்த கூட்டணியில் இருந்தும் அண்மையில் நிதிஷ்குமார் விலகி மீண்டும் பாஜக அணியில் இணைந்தார். இதனையடுத்து கடந்த 4 ஆண்டுகளில் 2 முறை பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 3வது முறையாக முதல்வராக நிதிஷ்குமார் பதவியேற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து நிதிஷ்குமார் அரசு மீது பீகார் சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. 243 MLA-க்களை கொண்ட சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க 122 MLA-க்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் 128 MLA-க்களின் ஆதரவு தனக்கு உள்ளதாக நிதிஷ்குமார் தெரிவித்திருந்தார். RN ரவி ஆளுநர் பதவிக்கு தகுதியானவர் அல்ல, அவர் RSS கொள்கை பரப்பு செயலாளர் பதவிக்குதான் தகுதியானவர் என
மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ விமர்சித்துள்ளார். மதிமுக சார்பில் தேர்தல் நிதியளிப்பு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் சார்பில் தேர்தல் நிதி அளிக்கப்பட்டது. அதில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, ஒன்றிய அரசு பாஜக அல்லாத மாநிலங்களில் ஆளுநர்களை கொண்டு இணை அரசை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஆர்.என். ரவி ஆளுநர் பதவிக்கு தகுதியானவர் அல்ல, அவர் RSS கொள்கை பரப்பு செயலாளர் பதவிக்கு தான் தகுதியானவர் என விமர்சித்தார். அவர் தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துறதுல என்னென்ன எவ்வளவு தூரம் இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அதுதான் அவருடைய செயல்பாடா இருக்கு. நான் இன்னொன்று சொன்னேன், அடுத்து என்ன சொல்லுவார்னா, எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, அவர் செயல்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு புதுசாக ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீங்கள் RSS கொடி இருக்கு இல்லையா, அதை கொடியை ஏற்றிட்டு அந்த RSS ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதை வாசிக்க சொன்னாலும் ஆச்சரியப்படுறதில்லை. அவர் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டுடைய ஆளுநராக செயல்படுறதுக்குன்னா எந்தவித தகுதியும் கிடையாது. அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னா, RSS உடைய பிரச்சார கொள்கை பரப்பு செயலர் அவர் இருக்கலாம். அவர் ஒரு ஆளுநராக இருக்கிற அடிப்படை தகுதிகளோடு அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார். அவர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, திருச்சியில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி தலைமை முடிவெடுக்கும் என தெரிவித்தார். அதாவது இயக்க தோழர்களுடைய விருப்பம், ஆனால் அது முடிவெடுக்க வேண்டியது எங்களுடைய கூட்டணி தலைமை, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி, அவர் தான் இறுதி முடிவெடுப்பார். எடப்பாடி பழனிசாமி வருவதாக இருந்தால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ள வசதிகளை சுற்றிக்காட்ட தயார் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இதனை தெரிவித்தார். சட்டமன்றம் முடிவெற்ற பிறகு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி கொடுத்த போது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு புதிய பேருந்துகள் வாங்கப்படவில்லை என்றும் பழைய பேருந்துகளைத்தான் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார். அவர் காலத்தில் ஏதோ கூடுதல் பேருந்துகள் வாங்கியதாக அவர் அறிவித்திருக்கிறார். நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் 2006-2011 காலத்தில் 15,000 பேருந்துகளை தமிழக அரசிற்கு புதிதாக வாங்கினார்கள். அதற்கு பிறகு அதிமுக ஆட்சி அமைந்த நேரத்தில் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 10,000 பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டு காலத்தில் தலைவர் கலைஞருடைய காலத்தில் 15,000 பேருந்து, மறைந்த ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் 10,000 பேருந்துகள். இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது வாங்கிய பேருந்துகள் வெறும் 3,600. அந்த 3,600 இல்லாமல் கூடுதலாக ஜெயலலிதா காலத்தில் வாங்கியது போல அவர் 10,000 பேருந்து வாங்கியிருந்தால் கூட இன்றைக்கு இவ்வளவு சிரமம் இல்லை. இந்த நிலையை ஏற்படுத்தியவர் அவர். ஆனால் இதை ஏற்படுத்திவிட்டு இன்றைக்கு விமர்சனம் செய்கிறார். அவருக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் 5 ஆண்டு காலத்தில் வாங்கியது 3,200 பேருந்துகள். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே முதலாண்டு கொரோனாவை கழிந்த பிறகு இந்த எஞ்சி இருக்கின்ற 1.5 ஆண்டு காலத்தில் 4,000 பேருந்துகளுக்கான வாங்குவதற்கான நடைமுறைகள் இப்பொழுது கடைபிடிக்கப்பட்டு பேருந்துகள் படிப்படியாக வர இருக்கிறது. மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் இன்று மாலை நடை திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஒவ்வொரு தமிழ் மாதம் தொடக்கத்திலும் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படும். அதன்படி மண்டல மகரவிளக்கு பூஜைகளுக்கு பிறகு மாசி மாத பூஜைக்காக கோயில் திறக்கப்பட உள்ளது. ஆன்லைன் முன்பதிவு, உடனடி முன்பதிவு அடிப்படையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், வழக்கமான பூஜைகளுக்கு பிறகு வரும் 18ஆம் தேதி இரவு ஹரிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு கோயில் நடை சாத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள தொட்டப்ப நாயக்கனூர் கிராமத்தில் ஜக்கம்மா கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜமீன்தார் பாண்டியன் மற்றும் சோலை ரவி அவர்கள் தலைமையில் ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெற்றது. இதில் 800க்கும் மேற்பட்ட காளை மாடுகளும் 400 வீரர்களும் கலந்து கொண்ட ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு சைக்கிள், பீரோ பொருட்களை வழங்கினர். இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு திருவிழாவை கண்டுகளித்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பூசாரிகள் பேரமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அதில் பூசாரிகளுக்கு மாத ஊதியத்தை அரசு வழங்க வேண்டும், மாத ஓய்வூதியம் வழங்க வேண்டும்,
பூசாரிகள் ஓய்வூதியம் மற்றும் நலவாரிய அட்டை பெற வருவாய் சான்று அவசியம் என்பதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது. 72,000 செலவாக வருமானம் வருபவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை. ஆகையினால் எங்களுக்கு அந்த வருமான சான்று வழங்க மறுக்கிறார்கள் அறநிலையத்துறை. நலவாரிய அட்டை வழங்க வேண்டும் என்று மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பத்தூர் அடுத்த வாணியம்பாடியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் தனியார் கல்லூரி மாணவிகள், தேசிய மாணவர் படையை சேர்ந்த பெண்கள் உட்பட சுமார் 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த பேரணியில் ஏஎஸ்பி அசுமி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சூரியகுமார், வாணியம்பாடி துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார், ஆய்வாளர் பழனி கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பள்ளி கல்வித்துறை சார்பில் மகாராஷ்டிரா மாநிலம் சந்திராபூரில் கடந்த டிசம்பர் 12 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற்ற 67வது தேசிய அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றது. தேசிய அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அரசு மேல்நிலை பள்ளியை சார்ந்த மாணவிகள் புஷ்பா, ராஜலட்சுமி வட்டு எறிதல், ஈட்டி எறிதல் போட்டிகளிலும் பங்கேற்றனர். மேலும் இப்பள்ளியை சார்ந்த அரவிந்த் என்ற மாணவர் தேசிய அளவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் 2ஆம் இடம் பெற்றுள்ளார். இவர்கள் அனைவரும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். புதுச்சேரியில் வணிகர்கள் கூட்டமைப்பின் கொடியை வெளியிட்டதற்கும் வணிக நல வாரியம் அமைக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை வணிகர் கூட்டமைப்பு பெருந்தலைவர் சிவசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் பகுதியை சேர்ந்த 17 வயது மாணவியை கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பள்ளி மாணவியை கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் குறை தீர்க்கும் கூட்டத்தில் ஹாலோ பிளாக் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்கள் நலசங்கம் சார்பில் மனு அளித்தனர். கட்டுமான மூலப்பொருட்களின் ஒன்றான கிரஷர் உற்பத்தி சார்ந்த சிப்ஸ், ஜல்லி, பவுடர், எம்சாண்ட் தொடர் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த கோரி மாவட்ட செயலாளர் சக்திவேல், மாவட்ட தலைவர் தங்கவேல் ஆகியோர் முன்னிலையில் மனு அளித்தனர். இப்போ பவுடரு, சிப்ஸு, கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 6 மாதத்துக்குள்ளே 100% அவங்க விலையேற்றிருக்காங்க. அதனால் யாருமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறதுனால கட்டுமான தொழில்கள் பாதிக்கப்பட்டு இருக்குது. இப்போ கட்டுமான தொழில்கள் பெரிய அளவில் எதுவுமே நடக்கலை. ஏதோ பேரளவில் இருக்க கட்டுமானம் மட்டும் ஆரம்பித்தது மட்டும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. புதுசாக யாருமே இது வரைக்கும் தொடங்கலை. இப்படியே காலப்போக்கு நீடிச்சா இனிமேல் கட்டுமானத்துறைங்கிறது தமிழகத்திலே இனிமேல் நடக்காது என்பதை உங்களுக்கு இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் 2வது வார்டு பகுதியில் காவிரி கூட்டு குடிநீர் மற்றும் ஆழ்துளை குடிநீர் ஆகிய இரண்டுமே கடந்த 10 நாட்களாக வரவில்லை என புகார் கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் இல்லை என குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காங்கேயம் நகராட்சி ஆணையர் கனிராஜ் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். தருமபுரியில் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் சாலை பாதுகாப்பு மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் 4 சக்கர வாகன பேரணியை வட்டார போக்குவரத்து துறை மண்டல துணை இயக்குநர் பிரபாகர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் பங்கேற்றனர். கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கரூர் பாராளுமன்ற உறுப்பினராக தற்போது இருந்து வரும் ஜோதிமணிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினர். ஆலோசனை கூட்டத்தில் கரூர் மாவட்ட செயலாளர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சுப்பிரமணி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை அடையார் பெட்ரீஷியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதுமையும் சவால்களும் என்னும் தலைப்பில் ஒருநாள் சர்வதேச டிஜிட்டல் கருத்தரங்கம் நடைபெற்றது. சர்வதேச கருத்தரங்கத்தை இந்துஸ்தான் வணிக மாமன்ற தலைவர் விஜய் சோர்டியா தொடங்கி வைத்து பேருரையாற்றினார். நிறைவு விழாவில் டாக்டர் பிரதோஸ், அயன் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறந்த ஆய்வு கட்டுரைக்கு பரிசு வழங்கினர். சென்னை வேப்பேரியில் உள்ள தனியார் பள்ளியில் எண் கணித போட்டி நடைபெற்றது.
30க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கணித கேள்விகளுக்கு உடனுக்குடன் பதிலளித்து பல மாணவ மாணவிகள் பரிசுகளை தட்டி சென்றனர். இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா number is a magic to stimulate the brain function. அப்போ based on arithmetic we give exercise to the brain. We are playing in the ground, we get good exercise. But brain too need exercise to keep it fit and sharp. ஸோ குழந்தைங்களுக்கு அந்த யோகா மெடிடேஷன் இதெல்லாம் வந்து சரியாக வராது. அந்த அபாக்கஸ் அவங்க தொடர்ந்து ஒரு டெய்லி ஒரு 30 minutes அவங்க அந்த ப்ராக்டிஸில் இருந்தாங்கன்னா அவங்க டெஃபினட்டாகவே ஃப்யூச்சர் அச்சீவராக அவங்க மாறுறதுக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி அடல்ட்டுக்கும் பிரெயின் டிஸார்டர் அண்டு மெமரி லாஸ் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. தே வாட் இஸ் அட் ஸ்பெண்ட் டைம் வித் 30 minutes டெய்லி. திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினரிடம் 4 தொகுதிகளை கேட்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடையே பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன் தனி சின்னத்தில் போட்டியிடுவது குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட விரும்புகிற தொகுதிகளை பட்டியலிட்டு அதற்கென நியமிக்கப்பட்டிருக்கிற திரு டி.ஆர். பாலு அவர்களின் தலைமையிலான குழுவினரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வழங்கியிருக்கிறோம். தனித்தொகுதிகள் 3, பொது தொகுதி 1 என 4 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளோம். தமிழகத்தில் நிலவும் அரசியல் பிரச்சனைகள் குறித்தும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி 40 தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெற்றாக வேண்டும், அதற்கான உத்திகள் குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். பிலிப்பைன்ஸ் நாட்டின் மலைப்பகுதியில் உள்ள தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 54 பேர் உயிரிழந்தனர். பிலிப்பைன்ஸ் நாட்டின் டவடி டு இரியோ மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதியில் மசரா என்ற கிராமத்தில் தங்க சுரங்கங்கள் உள்ளது. இந்த சுரங்கத்தில் பலர் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் தங்க சுரங்க ஊழியர்கள், கிராம மக்கள் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்பு குழுவினர் நிலச்சரிவில் சிக்கிய 32 பேரை உயிருடன் மீட்டனர். ஆனால் இந்த சம்பவத்தில் 54 பேர் உயிரிழந்த நிலையில் 63 பேர் மண்ணுக்குள் புதைந்தனர். இதையடுத்து மாயமானவர்களை மீட்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசின் உரையை முழுவதுமாக புறக்கணித்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. 22ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் என சபாநாயகர் அறிவிப்பு. அரசியல் சட்ட நெறிமுறைகளை மீறி ஆளுநர் செயல்படுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஆளுநர் ஆர்.என். ரவியின் மரபு மீறிய நடவடிக்கைக்கு வைகோ கடும் கண்டனம். விவசாயிகள் பேரணியாக வருவதை தடுக்கும் நடவடிக்கையில் டெல்லி காவல்துறை தீவிரம். மார்ச் 12 வரை 144 தடை உத்தரவிட்டு டெல்லி அரசு அதிரடி. ஆர்.என். ரவி ஆளுநர் பதவிக்கு தகுதியானவர் அல்ல, துரை வைகோ விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.